தாகம் இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் மேல வெறி இருக்கும். தாகம் இல்லைன்னா தண்ணியே தேவையில்லைங்க உங்களுக்கு. எதுக்குங்க தண்ணி? எத்தனை அண்டாண்டாவா தண்ணி வச்சிருந்தாலும் நம்ம எடுத்து குடிக்க போறோம் கிடையாது. யாருக்கு தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தண்ணி. அந்த தாகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளால ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது, வீட்டில் படுத்திருக்க முடியாது. ஆலயத்தில் ஒரு ஆராதனை நடக்கும்போது நம்மளால வீட்டில் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. எப்படினாலும் ஓடி வந்துடுவோம். தாகம் இருக்கிறவன் தான் ஆண்டவர் தேடி வருவான். தாகம் இருக்கிறவன் தான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்வான். தாகம் இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது. இருக்கிறவன் கர்த்தருக்காக ஓடுவான் தொடர்ந்து. அதோட விட்ட மாட்டான். எத்தனையோ தடைகள் வரலாம், பலவீனங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், அதோட நிற்கவே மாட்டான். பவுல் சொன்னார்ல, எத்தனை பாடு இருந்தாலும் சரி அவருக்கு பின்னால் நான் போயிட்டே இருப்பேன். ஒன்றும் என்ன தடுக்க முடியாது. வலியோ வேதனையோ பலவீனமோ நிந்தை அவமா எதுவாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தாகம் இருக்கு, பசி இருக்கு, நான் அவருக்கு பின்னால் என்ன செய்வேன், போவேன்.